இப்போவும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்தால் எப்படி, இப்படி செய்தால் எப்படி? இப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன், இப்போ எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன், ஸ்பீக்கரில் போடு. சார் எப்போனாச்சும் எதனா இம்பார்ட்டண்டான விஷயம் பேசும்போது மட்டும்தான் சார் ஸ்பீக்கரில் போட சொல்வேன். இப்போ அவர் கார் வச்சிருக்கன்றதுனால இவர் கொஞ்சம் பார்த்தா இவங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும்ல சார். எங்கள் அம்மா இங்கே சென்னையில் தான் அவங்க ஒரு தனியாக அவங்க ஒரு இடத்துல இருக்குது, பில்டிங்கில் இருக்காங்க. பில்டிங் வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ ஹெல்த் அசால்ட் இருக்கும். நியாயப்படி பார்த்தா கார் எடுத்துட்டு வாடான்னு சொல்ல வேண்டிய ஆள் யாரு? அவங்க அப்பா அம்மா. அவங்க அப்பா அம்மா. ஆனால் உங்கள் அப்பா கேட்கலாங்கிறது கிட்ட தான் இருக்கும் கடை. ஸோ சின்ன பொருள் தான் தேவைப்படும், அதை கூட போய் வாங்கிக்க முடியாது. அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா வந்தால் வாங்கியிருப்போம். இந்த இதில் எந்த விஷயம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு? என்னை போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ. இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லை, லேசி பிரின்சஸ். எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் கூட எக்ஸாம்பிள் ஒரு பூ கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் ஒரு 2 முழம் இல்லை 1 முழம் போதும் அப்படின்னு நினைப்பேன். அப்பா மாதிரி வர முடியலனாலும் சொல்றீங்க உங்கள் அப்பா மாதிரி வர முடியலைனாலும் நீங்கள் நல்லா காஸ்ட்லியாக நல்ல இடத்த கூட்டிகிட்டு போனால் நான் ஏன் சொல்ல போகிறேன்? நல்ல இடமா காஸ்ட்லியான இடமா? செல்லம் கொடுத்தது தப்பு தான் சார். சார் இன்னொன்று சொல்லட்டுமா? எங்கள் ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. மாமனார் மாமியார் அதான் சொன்னோம், அவனுக்கு வந்து விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வாங்க. வீட்டில் வந்து ஒரு பாத்ரூமில் ஒரு லைட்டு போயிருக்கோம். அவங்க அப்பா ஒன்று என்னம்மா சொல்கிறேன், அதுக்குள்ளே போயிடுச்சா? இது பல்பு. இப்போ இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு. பாண்டிச்சேரியில் ஃபோனை போட்டு அவருக்கு அப்பா பல்பு வெடிச்சிருச்சுப்பா, ஒரு பல்பு வாங்க இவனுக்கு தெரியாதா? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் சார். டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே. சாலா நீ யார்ட? கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. புரியலையே. ஆனால் ஃபேஸில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. பார் என்னம்மா ஆச்சுன்னா, எனக்கே உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவாக இருந்திருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா? This is an unwanted statement irrelevant to the current situation. சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சார். நான் சொல்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன், நான் கட் பண்ணி தரேன், நான் கலக்குறேன். நீ எனக்கு கைட் பண்ணு, நான் பண்ணுறேன்றேன். இது உனக்கு ஒரு பெருநாடா அப்படின்னு இல்லை, உன் இடத்துல எங்கள் அப்பா இருந்தால் என்ன இப்படி வேலை வச்சுக்க வைக்க. என்னென்ன பா என்னென்ன சொல்கிறான் பாருங்க. அது அப்படிதான் சார். ஏன்னா அது வந்து சாப்பிட உட்காந்தாச்சு, வெக்கமா இல்ல? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமேன்னு இல்லாமல் அந்த டைமில் ஒரு தக்காளி சட்னி மார்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வந்துறணும் அவனெல்லாம் ரெண்டா. அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். அப்பாட்ட கொடுங்க. இப்போ சாப்பிட உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, அப்பா ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். உங்கள் அப்பாவும் கேட்டிருக்காராமா? இப்போவும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்தால் எப்படி, இப்படி செய்தால் எப்படி? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், அவங்க அப்பா கிட்ட தான் முடிவு எடுப்பாங்க. என்ன பறக்கானது சார் ஃபர்ஸ்ட் அவர் வீட்லயே இருக்க மாட்டார் சார், அவர் டிரைவர் சார். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அப்புறம் எப்படி சார் சொல்ல முடியும்? நீ ஒரு வாரமா பேசிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு வாரமா வீட்டுக்கு வராமலா இருக்காரு அவரு? சோலி முடிச்சு. நான் கேட்பேன், வாங்க அப்பா வராரு நம்ம ஒண்ணா போலாம். உசா இருக்காங்க. அவர் என்ன சொல்ல, அதான் உங்க அப்பா வராருல, உங்க அப்பா கூட போயிடு. அப்போ எல்லாமே எங்க அப்பா பண்ணுமா, அப்ப நான் எல்லாமே எங்க அப்பாட்ட தானே சார் கேட்க முடியும். இது என்ன, ஏன்னா நீங்க நல்லது கிட்ட எதுக்கும் கூட்டி போக மாட்டேங்கிறீங்க, வெளியே எதுவும் வர்றதில்ல. அப்படிலாம் வீக்கில் வாரம் போன எதிர்பார்ப்பாங்க. இப்போ அவர் கார் வச்சிருக்கன்றதுனால இவர் கொஞ்சம் பார்த்தா இவங்களுக்கும் ஆறுதலா இருக்கும்ல சார். அங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க, நாங்க பீச்சாரமா இருக்கிறவங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா தான் எப்பயுமே. என்ன என்ன எழவே அது? இப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன், இப்போ எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன், ஸ்பீக்கரில் போடு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் எப்பனாச்சும் எதனா இம்பார்ட்டண்டான விஷயம் பேசும்போது மட்டும்தான் சார் ஸ்பீக்கர்ல போட சொல்வேன். என்ன பறக்கானது? உங்க அம்மா எங்க இருக்காங்க? இங்கே சென்னையில் தான் அவங்க ஒரு தனியாக அவங்க ஒரு இடத்துல இருக்குது, பில்டிங்கில் இருக்காங்க. சரி, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது நல்லது கெட்டதெல்லாம்? ஓ நீ அப்படி வரியா? இல்லை, அவங்க தான் போகிறாங்க வராங்க. என்னால் முடிஞ்ச அப்போ நான் கூப்பிட்டு போயிட்டு வருவேன்.
இப்போ அவங்க பில்டிங் வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ ஹெல்த் ஹசார்ட் இருக்கும்? சாலா நீ யாருடா? ஆமா சார். அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க வர? இல்லை. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? காரில் உங்களுக்கு கூட்டு போனது இல்லை? இல்லை, நான் கூப்பிட்டு போனதே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, நியாயப்படி பார்த்தா உரிமை அடே கார் எடுத்துட்டு வாடான்னு சொல்ல வேண்டிய ஆள் யாரு? அவங்க அப்பா அம்மா. அவங்க அப்பா அம்மா. ஆனா உங்க அப்பா கேட்கலாங்கிறது என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அப்புறம் ஒன்று சொல்கிறோமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்துட்டு போய்க்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில் இருக்கு. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. எங்கெல்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாவே இருக்காங்க, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அவங்க அப்பாட்ட தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? அப்பா கிட்ட கேட்பேன் தான் சார். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் நான் கேட்பேன். பட் பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். நான் அப்பாவோட டிசிஷன் பக்கம் தான் நான் போவேன். வெக்கமா இல்ல? கேட்பேன், பட் அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்வேன்னு சொல்ற மாதிரியே இருந்துச்சு. எரிச்சல் வருது. இவருடைய டிசிஷனை விட அப்பா டிசிஷன் கரெக்டா இருக்கும். அப்புறம் இவரை கேட்குறீங்க, அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இப்போ எங்க அப்பா எனக்கு எல்லா விதத்துலயுமே எனக்கு அன்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? அவர் உங்களுக்கு அன்பு கொடுக்கணும்னு சொல்றீங்களா, இல்ல உங்க அதிகாரத்தை அவர் ஏத்துக்கணும்னு சொல்றீங்களா? சரி பீச் போகலாம் அப்படிங்கிறது கிளம்புனா கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பா சொன்னா சரி அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இப்போ இந்த வாரத்துல ஒரு நாள் எப்பயா பார்க்கணும்னு நினைச்சா அவரும் வந்தா அப்படியே எல்லாரும் எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அப்பாவை நம்ம வாரத்துல பார்க்கவே இல்லை அப்படின்னா அப்பாவை நம்ம பீச் போகும்போது வர சொல்றது நியாயமான விஷயம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அப்பா வாரத்துல 5 நாள் வீட்டுல தான் இருக்காரு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? சார் எனக்கு வந்து எங்க அப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது சார். எங்க அப்பா என்னென்ன சாக்கெல்லாம் சொல்லிட்டு பொண்ணை பார்க்க வந்துருவீங்க? எனக்கு வந்து சார், நான் ஆபீஸ் போற வேலைய வழியில தான் இவங்க வீடு. ஆனா போகும்போது ஒரு தடவை போயிடும், வரும்போது ஒரு தடவை. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? சரி இன்னொன்னு சொல்லட்டுமா? எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. நீங்க அழுவுறீங்க? இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. என்ன பறக்கான அது? எங்க மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு வந்து விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வாங்க. என்னம்மா தனியாக வந்தீங்க? அப்பா சார் டெய்லி பேசிஸ்ல எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண வேணாம். வீட்டில் வந்து ஒரு பாத்ரூம்ல ஒரு லைட் போயிருக்கும். அந்த லைட் ஒன்று போட்டோம்லப்பா, என்னால முடியலடா. அந்த லைட் போட்டு 6 மாசம் தான்ப்பா ஆகுது, அதுக்குள்ளே போயிடுச்சுப்பா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க அப்பா உடனே என்னம்மா சொல்றேன், அதுக்குள்ளே போயிடுச்சா? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. உடனே அங்கேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வரும், பா பை இந்த கம்பெனி பேர் போட்டு அந்த லைட் போட்டு வாங்கிடு. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், டீசெண்டா முடிச்சுட்டு சிரிக்கிற அவ்வளவு சிரிக்க. இப்போ இப்படி வச்சுக்கோ, இது பாத்ரூம் சரியா, இது பல்பு. இப்போ இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு. இதுக்கு ஏன் பாண்டிச்சேரியில் ஒருத்தருக்கு போனை போட்டு பல்பு வெடிச்சிருச்சுப்பா? எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல சார், ஃபர்ஸ்ட் அந்த 2 பல்பை நானும் எங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் வாங்கியிருப்போம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இல்ல அவர் எது பண்ணாலும் எங்க அப்பா கரெக்டா தான் சார் பண்ணுவாரு. ஐயோ சாமி, டேய் கூண்டு போங்கடா. அது சரி, வேற கம்பெனி ஏன் அவர் வாங்கினா அந்த நல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்குமோ? ஒர்க் பண்றாரா? நக்கல்யா அவனுக்கு. ஒரு பல்பு வாங்க இவனுக்கு தெரியாதா? எல்லாவும் பார்த்துப்பா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.